அன்பாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் உடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, உங்கள் நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடு பேசும். உங்கள் நாமம் மையப்படட்டும். எங்களுடைய இருதயங்களும் செவிகளையும் திறந்தரலும். உங்கள் நாமம் மாத்திரமே மையப்படட்டும். அடியான் சிறுகட்டும், நீர் பெருகுவீராக. உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருக்கிற மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இது யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஒருலையா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததுலேருந்தே நிறைய பேருக்கு வியாதி, பலகீனம், சோர்வு. புரியுங்களா? அப்போது அதை சாத்தான் கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆனாலும் நமக்கு ஒரு பரிகாரி உண்டு. அவர் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு. ஒருலையா சொல்லுங்க. அவர் நமக்கு சுகத்தை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்று வீணாக போகாது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஆகவே நம் பரிகாரி. ஆனால் அந்த பரிகாரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்னப்பா கேட்கணும்? எதை கேட்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை. இப்போ நீங்கள் கேட்கணும். காது இருக்குதா? காது உள்ளவன் எனக்கு காது இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்லாம் கையை வைத்து வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவங்க வேதம் சொல்லிருக்குது, நான் உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து, அவர் நியாமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியாகிலும் உங்களுக்கு வர பண்ணேன். ஒருலையா சொல்லுங்க. நாம் செவி கொடுத்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்ற ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஒருலையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு அல்லது என்னுடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஒருலையா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு அல்லது அவருடைய வாக்குக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. எதற்கோ மனிதன் செவி கொடுத்து கேட்கிறான். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அவர் நமக்கு தகப்பனாக, மூத்த சகோதரனாக, நம்முடைய சிநேகிதராக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஒருலையா சொல்லுங்க. அதனால தான் லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும்போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பதற்காக நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். இப்பொழுது நாம் யாராக இருக்கிறோம்?
தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஒருலையா சொல்லுங்க. தேவ ஜனங்களுக்கு ஒரு வழிமுறை உண்டு. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெறி உண்டு. ஆகவே தேவ ஜனங்களாக நீங்கள் நானும் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க இந்த வேண்டாம். எனக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சாபமான ஒரு பொருளும் உங்களுடைய கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை உன் செய்யும்படி தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாய். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஒருலையா சொல்லுங்க. நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற போது, அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படுகிற போது உன்னை தரித்திரராக்குறது அல்ல, அவர் விருத்தி அடைய செய்வார். ஒருலையா சொல்லுங்க. உன்னுடைய தொழிலில், உன்னுடைய வியாபாரத்தில், உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தரித்திரம் நீங்கி உன் வாழ்க்கை விருத்தி அடையும். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த தேவனுடைய பிள்ளைகள் செவி கொடுத்து நடக்குதோ அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். என்ன ஏற்படும்? தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும், படிப்பில் முன்னேறுவீர்கள், உங்களுடைய எல்லா காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், விருத்தி அடைவீர்கள். ஒருலையா சொல்லுங்க. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படுகிறதோ, நீங்கள் அநேகரை பார்க்கலாம், வருமானம் நிறைய வரும், ஆனால் பார்த்தீங்களா கடைசியில் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், தரித்திரம் கூட வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கவனித்து அதை படித்து அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வார். ஒருலையா சொல்லுங்க. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஒருலையா சொல்லுங்க. ஒன்று விருத்தி அடைய செய்வார், இன்னொன்று மேன்மையாய் வைப்பார். ஒருலையா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை கரத்தில் எடுத்துட்டா யாராலும் தடுக்க முடியாது. உன்னை கர்த்தர் மேன்மையா வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று, நான் அந்த பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தை பேசும் போது ஒன்று நினைக்கும். நான் என் சின்ன வயசில் மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்கும். அப்போது ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மூக்கு ஒளி பையனா வச்சு தான் நீ பெரிய ஆள் ஆகிற போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதே மூக்கு ஒழுகிற பையன் இன்னைக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதம் இருக்க, கர்த்தருக்கு பேசி அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஒருலையா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அதை நினச்சி பார்க்கலாம். அந்த வார்த்தை சிறு வயசில் கேட்டேன், அது என் வாழ்க்கையில் என்னையும் அதை செய்து ரிங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது. ஒருலையா சொல்லுங்க. மனிதனுடைய எண்ணங்கள் வேறையாக இருக்கலாம், கர்த்தருடைய தீர்மானங்கள் வேறை. ஒருலையா சொல்லுங்க. மனிதனுடைய பார்வை வேற, கர்த்தருடைய பார்வை வேற. ஒருலையா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேணுமானால் யாராலையும் தடுக்க முடியாது. ஆகவே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேணுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள
சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு அல்லையா சொல்லுங்க. எந்த தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுக்குதோ அந்த தேவ பிள்ளையை விருத்தியடைய செய்கிற தேவன் மாத்திரமல்ல, மேன்மையாய் வைக்கிற நம்முடைய தேவன். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒருலையா சொல்லுங்க. உனக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரோ, நீங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருலையா சொல்லுங்க. அவர் விருத்தியடைய செய்கிற தேவன், அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருலையா சொல்லுங்க. எந்த தேவ பிள்ளை ஒரு சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குதோ அந்த தேவ பிள்ளையை விருத்தியடைய செய்வார், மேன்மையாய் வைப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோமானால், கர்த்தருடைய வார்த்தையை நல்ல தட்டுவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை எந்த தேவ பிள்ளை கவனமாக கேட்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்குதோ, ஒப்பு கொடுக்குதோ, செவி கொடுக்குதோ அவர்களைத்தான் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுங்க. உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உபாகம புஸ்தகம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜனத்தின் நடுவில உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், உன்னுடைய வியாபார ஸ்தலமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஸ்கூல் காலேஜாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கர்த்தர் சிறந்திருக்க பண்ணும்படிவார். இல்லையா சொல்லுங்க. நீ முதல் மாணவனாய் வருவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்திற்கு எந்த தேவ பிள்ளை செவி கொடுக்குதோ அந்த தேவ பிள்ளையை விருத்தியடைய செய்கிற தேவன் மாத்திரமல்ல, மேன்மையடைய செய்கிற தேவன் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், அவர் கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுப்போமானால் அந்த தேவன் நம்ம என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துகிற தேவன், விருத்தி அடைய செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம எல்லா ஜனங்களை காட்டிலும் சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஒருலையா சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வருகிற போது ஆசீர்வாதம் மழை அவருடைய வாழ்க்கையில பெய்ய ஆரம்பிக்கும். ஒருலையா சொல்லுங்க. அதான் சொல்ல, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். ஒருலையா சொல்லுங்க. மழை பெய்கிற போது உன்னுடைய விவசாயம் ஆஸ்வதிக்கப்படும். ஒருலையா சொல்லுங்க. உன்னுடைய விவசாயங்கள், நீங்கள் செய்கிற தொழில் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் நட்டு வைத்திருக்கிற மரங்கள் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஏற்ற காலம் வருகிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருலையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, எப்பொழுது நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு. நல்லா கவனிங்க. நம்முடைய சபைக்கு ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோம். திங்கட்கிழமையிலிருந்து கூட்டம்,
செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, திங்கட்கிழமை ஏரியா கூட்டம், புதன்கிழமையும் ஏரியா கூட்டம், வியாழக்கிழமை தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டம், வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச கூட்டம், மாலையிலும் கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் கூட்டங்கள் உண்டு. இதில் நீங்கள் எல்லாரும் அவசியம் கவனித்து கொள்ள வேணும். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. இப்போ நாங்கள் வேலைக்கு போவோம்னா வேலைக்கு போங்க, உங்களுக்கு வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா, அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேணும்? வேதப்பாட கூட்டம் மாலையில் தான் நடக்குது, கண்டிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். உபவாச கூட்டம் கலந்து கொள்ள வேண்டும். காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வருஷத்தை தீர்மானம் எடுங்க. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 25 வருடத்தை நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இந்த வருஷம் முக்கியமான ஒரு வருஷம். அநேக காரியங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலங்கள். கர்த்தர் நமக்கு செய்து சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் பரிகாரி. ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்போ சீனாவில் ஆரம்பிச்சிருச்சு பல வியாதிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. பல தீர்க்கதரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது, கொடுமையான காலங்கள் என்று சொல்லி. எப்படி இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த பரிகாரியை கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். வாசிமா மறுபடியும். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் கற்பனைகளை கைக்கொண்டு, என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஏற்ற வேலை வருகிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அந்த மழை பெய்ய வேண்டும், ஆசீர்வாத மழை பெய்ய வேண்டுமானால் அவர் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஒல்லையா சொல்லுங்க, ஒல்லையா சொல்லுங்க. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஒல்லையா சொல்லுங்க. நீ இறக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல, உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னை என்ன செய்வார்? ஒரு தலையாக கர்த்தர் வைப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ தலை குனிந்து நடக்க மாட்டாய், நீ நிமிர்ந்து நடப்பாய். ஒரு இல்லையா சொல்லுங்க. எப்பொழுது நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார், மேலாக்குவார். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தேவை, விடுதலை வேண்டும். ஆனால் ஒன்று செய்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறதல்ல, அதற்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை தலையாக்குவேன், நீ வாளாகாமல் தலையாக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். உன் மேன்மையாக வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். நீ சிறந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். நீ விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் என்னிடத்திலும் நீ செவி கொடுக்க வேண்டும், நீ கீழ்ப்படிய வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. உபாகமம் புஸ்தகம் 30 அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். ஒருலையா சொல்லுங்க. உன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். ஒருலையா சொல்லுங்க, ஒருலையா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக வியாதிகள், அநேக விதமான பிரச்சனைகள்
விடுதலை இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும் போது, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய், அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக செய்வார். ஒருலையா சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பொழுது அவருக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது கர்த்தர் பரிபூர்ணத்தை நமக்கு செய்வார். உரல்லையா சொல்லுங்க. அதே 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஒருலையா சொல்லுங்க. நீ கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது, செவி கொடுக்கும் போது உன்மேல் சந்தோஷமாய் இருப்பார். ஒருலையா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மேல் சந்தோஷமா இல்லாத காரணம் என்னவென்றால், நம்முடைய கட்டளைக்கு என்ன செய்யறதில்லை. நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியலன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. நம்ம பிள்ளை ஒரு வேலை சொன்னா செய்யலைன்னா நம்ம சந்தோஷமா இருக்குமா? இராது இல்லையா? அதே போல தான் கர்த்தர் நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது அவர் நம்மேல் சந்தோஷமாக இருப்பார். இல்லையா சொல்லுங்க. முப்பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உண்மையிலும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறார். முப்பிதாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அவருடைய குமாரனாக ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய குமாரனாக யாக்கோபு கீழ்ப்படிந்தார். இல்லையா சொல்லுங்க. யோசேப்பை கீழ்ப்படிந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படிந்த எல்லா பரிசுத்தவான்கள் மேலும் அவர் சந்தோஷமாக இருந்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அதே போல நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் நம்ம மேல் சந்தோஷமாக இருப்பார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இல்லையா சொல்லுங்க. அவருக்கு செவி கொடுத்து அன்பு கூறுகிறவனுக்கு அவரே உனக்கு என்னவா இருக்கிறார்? ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். இல்லையா சொல்லுங்க. வாழ்க்கை தீர்க்காயுசாக காணப்படும். இல்லையா சொல்லுங்க. உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 6:5 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் மேல் என்ன செய்ய வேண்டும்? அன்பு இருக்குமானால் எல்லாருடைய அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு தான் மிக 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 உன்னதமான அன்பு. இல்லையா சொல்லுங்க. அந்த இதே அன்பு ஜீவனை கொடுத்த அன்பு. நமக்காக அவர் என்ன கொடுத்தார்? தன் ஜீவனையே கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். இல்லையா சொல்லுங்க. ஆகவே நமக்காக அன்பு கூர்ந்த அந்த தேவன் மேல், நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவன் மேல் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு செலுத்த வேண்டும். இல்லையா சொல்லுங்க. ஆகவே முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தவர் தான் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், குடும்பத்தார், சபையார் எல்லாரும். முதலிடம் யாருக்கு? முதலிடம் யாருக்கு? இன்றைக்கு நான் முதலிடம் கொடுக்கிறோமா? முதலிடம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள்.
எல்லா விஷயத்திலும் நாம் முதன்மையாக வைக்க வேண்டியது, கனப்படுத்த வேண்டியது ஆண்டவர் ஒருவரை தவிர வேற யாரையும் வைக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை வைத்து தான் அடுத்தது மற்றவங்க எல்லாம். இன்றைக்கு ஆண்டவரை விட்டுறோம், கடைசியில் வச்சிடறோம், உலகத்தை கொண்டாந்து வச்சிடறோம், உலக நண்பர்களை கொண்டாந்து வச்சிடறோம். வாழ்க்கையில் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போயிடும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். இல்லையா சொல்லுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, அவர் தமக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஒரு பலிபீடத்தை கட்டினார். இல்லையா சொல்லுங்க. ஆபிரகாம் எப்போது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிப்பது உண்டு வேலை. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். பலிபீடம் எதற்கு? பலி செலுத்துவதற்கு. இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நானும் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். எதற்கென்றால் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு. இல்லையா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பலி செலுத்துவது என்றால் என்ன என்று சொன்னால், சங்கீதம் 50:23 வாசிக்கும் போது, வாசிங்க வாசிங்க. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமா, சோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பலிபீடம் எது கட்டுகிறோம்? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு. என்ன பலி? ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. 147ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 147ஆம் சங்கீதத்தினுடைய, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. இல்லையா சொல்லுங்க. ஏன் துதிக்க வேண்டும்? கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்கிறார்? உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். இல்லையா சொல்லுங்கய்யா. அந்த ஆகாரம் கொடுக்கிற, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு ஜீரணிக்குது பாருங்க, அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அநேகருக்கு சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகலை. நான் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுறேன். வழக்கம் என்ன தெரியுமா? நான் ஆகாரம் சாப்பிட்றேன், அது எனக்கு ஜீரணமாகணும்னு சொல்லி. இல்லையா சொல்லுங்க. இந்த வயசு வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. கூப்பிடுகிற காக குஞ்சுகளுக்கே ஆகாரம் கொடுக்கிற அந்த தேவன் உங்களை என்னையும் அவருடைய சாயலாய் படைத்த, எனக்காய் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நம்ம துதிக்காம இருக்கலாமா? துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அந்த ஸ்தோத்திரம் தான் நாம் இன்றைக்கு பலி செலுத்துகிறோம். இல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது, வாசிங்க. 116ஆம் சங்கீதம் 17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, சத்தமாசிங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, நான் உனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திர பலி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யணும்? தொழுது கொள்ளுகிறது. இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாயில் என்ன வரல? ஸ்தோத்திரம் வரவில்லை. நம்முடைய வாயில என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. அவர் செய்கிற காரியங்களுக்கு என்ன செய்யறது? நன்றி செலுத்துகிறது. ஸ்தோத்திர பலியிட்டு வாசிமா. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே அந்த பொருத்தனையை நான் செலுத்துவேன். இல்லையா சொல்லுங்க.
ஸ்தோத்திர பலியிடுவது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை தேவ ஜனங்களுக்கு முன்பாக நான் அதை செலுத்துவேன் என்று அங்க தாவீது சொல்லுகிறார். ஒல்லியா சொல்லுங்க. ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நமக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருகிறார். 145ஆம் சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஒல்லியா சொல்லுங்க. எல்லா ஜீவன்களும் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தரை நோக்கி பார்த்து. எங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமே. கர்த்தர் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறார்? ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒல்லியா சொல்லுங்க. தாவீது சொல்ல 121ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். என் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? எனக்கு ஒத்தாசை செய்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என் தேவையை சந்திக்கிற, எனக்கு ஆகாரம் கொடுக்கிற, எனக்கு சுகத்தை கொடுக்கிற அந்த தேவனுடைய சுமுகத்தை நோக்கி என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நானும் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, இந்த 2025ஆம் ஆண்டை காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. அவர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அங்கிருந்து தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை செவி கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்வார், மேன்மையாக வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 135ஆம் சங்கீதம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஒருலையா சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதற்கு? நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, விபத்துகள் வந்தது, கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பலகீனங்கள் வந்தது, கர்த்தர் பலகீனத்தை மாற்றினார், நம்மை தேவைகளை சந்தித்தார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையை செய்திருக்கிறார். அதெல்லாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்குத்தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஒருலையா சொல்லுங்க. ஒருலையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் போகக்கூடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒருலையா சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையின்படி செய்து நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக வைப்பார். ஒல்லையா சொல்லுங்க. உன்னை எல்லா இடத்திலும் மேன்மையாய் வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ரோமர் 12:1 நமக்கு தெரிஞ்ச. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒருலையா சொல்லுங்க. உங்களுடைய சரீரத்தை இதெல்லாம் காரியத்துக்கு உங்களை ஒன்று செய்யக்கூடாது, அசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. தேவனுக்கு பிரியமான சகோதரமாய் உங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. ஒருலையா சொல்லுங்க. இதில் எல்லாம் செஞ்சுட்டு வந்து ஆராதிக்கிற கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. உங்கள் சரீரத்தை முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் பிரியப்பட வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருடைய நாமம் மையப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சரீரத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, அதுதான் சிறந்த ஆராதனை. ஒருலையா சொல்லுங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 27:1.
கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனுக்கு பலன் தருகிறவர் தான் ஜீவனின் பலனானவர். அவர் எனக்கு பலனாயிருக்கிறார். என் ஜீவனுக்கு அவர்தான் உத்தரவாதி. அந்த தேவனுக்கு பலனாயிருக்கிற அந்த தேவனை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒல்லியா சொல்லுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருலையா சொல்லுங்க. அவர் மரித்து போன ஆண்டவர் அல்ல, மரித்தவர் உண்மை, உயிர்த்தெழுது அதை விட உண்மை. ஒருலையா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருலையா சொல்லுங்க. அப்ப எந்த தேவ பிள்ளை இந்த உயிர்த்தெழுந்த தேவன் மேல் விசுவாசம் வைக்குதோ அட வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை செய்ய முடியும். ஒருலையா சொல்லுங்க. கடைசியா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒருலையா சொல்லுங்க. நம்முடைய ஜீவனாகிய கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவருடைய மகிமையில் நாம் வெளிப்பட போகிறோம். ஒருலையா சொல்லுங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நாமும் அவரோடு கூட அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட போகிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே தான் எரேமியா சொல்றாரு 7:23, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்ப கர்த்தருடைய வாக்குக்கு நாம் செவி கொடுக்கும் போது அவருக்கு நமக்கு பரிகாரிய மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு தேவனாயிருப்பார். ஒருலையா சொல்லுங்க. நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய விருத்தி அடைய பண்ணுவார். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்மை மேன்மையாய் வைப்பார். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்மை சிறந்திருக்கும்படி பண்ணுவார். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது ஏற்ற வேளையிலே நமக்கு ஆசீர்வாத மழை பெய்யும். ஒல்லையா சொல்லுங்க. நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். ஒல்லையா சொல்லுங்க. நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஒல்லையா சொல்லுங்க. நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது பரிபூர்ண அண்டை உண்டாகும்படி செய்வார். ஒல்லையா சொல்லுங்க. அந்த தேவனுக்கு நாம் பலிபீடம் கட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. இத்தனை நன்மை செய்த அந்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தான் பலிபீடம், நாம் தான் இந்த பலிபீடத்திலிருந்து பலி செலுத்த வேண்டும். அந்த பலிதான் ஸ்தோத்திர பலி, அதுதான் நன்றி பலி, அதுதான் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பலி. ஒருலையா சொல்லுவோமா? எல்லாரும் நேர்முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.